தெலுங்கானா மாநிலத்துல பெண் எம்எல்ஏ கார் விபத்துல உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல சில காயங்களோட இவங்க உயிர் தப்பிச்ச நிலையில மறுபடியும் ஒரு விபத்துல இவங்க உயிரிழந்திருக்காங்க. விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்துல பாரத ராஷ்டிரிய சமிதியினுடைய எம்எல்ஏ லாசியா நந்திதா கார் விபத்துல உயிரிழந்திருக்காங்க. ஹைதராபாத்தினுடைய சுல்தான்பூர் ORR பகுதியில தான் இந்த கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு மேல மோதி விபத்துக்குள்ளானதா சொல்லப்படுது. அதிவேகத்துல சாலை தடுப்புல மோதினதுல சம்பவ இடத்திலேயே எம்எல்ஏ நந்திதா உயிரிழந்ததா கூறப்படுது. மேலும் கார் ஓட்டுநர் படுகாயங்களோட மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்திருக்காரு. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி தான் நார்கட்பள்ளி அடுத்திருக்கக்கூடிய செர்லப்பள்ளி பகுதியில இவங்க போன கார் விபத்துக்குள்ளானதுல சில காயங்களோட லாசியா நந்திதா மீட்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல 10 நாட்களுக்கு அப்புறமா நடந்த இந்த விபத்துல இவங்க பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. எம்எல்ஏவா இருந்த சையன் அவர்கள் உயிரிழந்த நிலையில ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் எம்எல்ஏவா இந்த தொகுதியில இவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இப்படி பொறுப்பெடுத்துக்கிட்ட ஒரு வருடத்திலேயே இவங்க கார் விபத்துல உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சேந்தமங்கலம் அருகே ஜேசிபி மீது ஆம்னி கார் மோதி கோர விபத்து. 9 மாத கர்ப்பிணி பெண் படுகாயமடைந்து கண்மூடிய அதிர்ச்சி. வளைகாப்பு முடித்துவிட்டு தாய் வீடு திரும்பும் போது பரிதாபம். நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடியை சேர்ந்தவர் 50 வயதான பாலுசாமி. இவரது மகள் 27 வயதான பவித்ரா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கொண்டையம்பள்ளியை சேர்ந்த 29 வயதான செல்வகுமாரை திருமணம் செய்து கொண்டார். தற்போது 9 மாத கர்ப்பிணியான பவித்ராவிற்கு கணவர் வீட்டில் வளைகாப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடத்தப்பட்டது. உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்து பவித்ரா ஆசி வழங்கி தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். வேட்டம்பாடிக்கு பவித்ரா, அவரது தந்தை பாலுசாமி, தாய் சித்ரா, கணவர் செல்வகுமார், உறவினர் ராஜேஸ்வரி ஆகியோர் ஆம்னி வேனில் பவித்ராவை அழைத்து சென்று கொண்டிருந்தனர். சரியாக சேந்தமங்கலம் அடுத்த திருமலைப்பட்டி பிரிவு சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் யமனாக நின்று கொண்டிருக்க கட்டுப்பாட்டை இழக்கிறது ஆம்னி. கோரமாக ஜேசிபி வாகனத்தின் முன்புறத்தில் மோதி காரில் இருந்த அனைவரும் படுகாயமடைந்து துடிக்கின்றனர். பலத்த இரத்த காயங்களுடன் அங்குள்ளவர்கள் அனைவரையும் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க